ஒரு 10 பர்சனல் ஃபினான்ஸ் லெசன்ஸ் தட் சேஞ்ச் மை என்டையர் லைஃப். நான் இந்த 10 லெசனையும் இது வரைக்கும் எங்கேயும் ஷேர் பண்ணதில்லை. ஸோ ஃபார் த ஃபஸ்ட் டைம் ஐ எம் கோயிங் டு ஷேர் நவ். இதில் 4th and 6th லெசன் ஆர் மை பர்சனல் ஃபேவரட். வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபினான்ஸ் வித் திரு. என்னுடைய மிஷன் இஸ் டு ஹெல்ப் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் டு அச்சீவ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக். லெசன் 1, ஆல்வேஸ் பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். நிறைய ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் பண்ணுற காமன் மிஸ்டேக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மந்த்து ஃபுல்லாக நல்லா செலவு பண்ணிடுவீங்க. ஸோ அந்த மந்த் எண்டில் செலவு பண்ணது போக மிச்சம் உள்ள அமௌண்ட்டை சேவிங்ஸும் சொல்லி எடுத்து வைப்பீங்க. நானும் இதே மிஸ்டேக் தான் பண்ணேன் என்னோடய ஸ்டார்டிங்கில். ஸோ இப்படி பண்ணுறதுனால என்னால் ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டை சேவிங் பண்ண முடியல. ஸோ வாட் ஐ டிட், எனக்கு சேலரி வருது, சேலரி வந்து டே 1 சேவிங்ஸு சொல்லிட்டு ஒரு 20% அமௌண்ட்டை தனியாக ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் நான் அலோகேட் பண்ணிடுவேன். ஸோ திஸ் ஒன் ஹேபிட் help me to build a strong financial foundation. Lesson 2, create a emergency fund. Life is unpredictable. எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு எப்போ வேணால் வரலாம். உங்கள் பைக்கு இல்லை மொபைல் ஃபோன், லேப்டாப் இதெல்லாம் ரிப்பேர் ஆகலாம். இல்லை உங்களுக்கே ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வரலாம். ஸோ இதுக்கெலாம் நம்ம ரெடியாக இருக்கோமா, அதான் கேள்வி. ஸோ இந்த எமர்ஜென்சி ஃபண்டை உடனே நீங்கள் பில்ட் பண்ண முடியாது. ஸோ ஸ்டார்ட் ஸ்மால். ஒரு 500 இல்லை 1000 ஸ்டார்ட் பண்ணுங்கள். தென் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இது ஒரு நல்ல ஒரு கார்பஸாக க்ரோ ஆகும். லெசன் 3, ஸ்டார்ட் இன்வெஸ்ட் ஏர்லி ஈவன் ஸ்மால் அமௌண்ட். இங்கே மித்த என்னென்னா, நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா எனக்கு வந்து நிறைய அமௌண்ட் தேவைப்படும். பட் ரியாலிட்டி, நான் என்னுடைய ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணது 1000 ருபீஸில். ஈவன் ஒரு 500 ருபீஸில் கூட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே வாரன் பஃபட்டோட நல்ல இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பட் அவர் ஏன் ஒன்றுக்கு டாப்பில் இருக்காருன்னா, அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண ஏஜ் 11. ஸோ இங்கே கீ என்னென்னா, வென் யூ ஸ்டார்ட் ஏர்லி யூ கேன் கெட் த பெனிஃபிட் ஆஃப் காம்பவுண்டிங். லெசன் 4, அவாய்ட் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். உங்கள் சேலரி க்ரோ ஆக உங்களுடைய சேவிங்ஸ் ரேட்டும் க்ரோ ஆகணும். உங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். தட் மீன்ஸ் நீங்கள் 50,000 சேலரி வாங்கும்போது உங்கள் கையில் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனோ ஒரு பிஜியில் நீங்கள் ஸ்டே பண்ணியிருப்பீங்க. இதே நீங்கள் ஒரு 60,000 இல்லை 70,000 நீங்கள் சேலரி வாங்கும்போது உங்கள் கையில் ஒரு ஐஃபோனோ தென் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஸ்டே பண்ணியிருப்பீங்க. ஸோ இதை நான் தப்புன்னு சொல்லலை. உங்கள் லைஃப் ஸ்டைலை இதுதான்னு சொல்லிட்டு கான்ஸ்டண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ண வேணாம். யுவர் லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பெக்ட்ஸ் won't give லாங் டேர்ம் ஹாப்பினஸ். லெசன் 5, யூஸ் கிரெடிட் கார்டு ரெஸ்பான்சிபிலிட்டி. என்கிட்ட பர்சனலாக எந்த கிரெடிட் கார்டும் இல்லை. பட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ வாட் ஐ லேர்ன் ஃப்ரம் தம் இஸ், இஃப் யூ ஆர் டிசிப்ளின் இன் ஸ்பெண்டிங் யூ கேன் யூஸ் கிரெடிட் கார்டு. இஃப் யூ ஆர் நாட் டிசிப்ளின் இன் ஸ்பெண்டிங் டோன்ட் பை திஸ். இது வந்து ஒரு டபுள் சைடு கத்தி மாதிரி. ஒரு எமர்ஜென்சி டைமில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அட் த சேம் டைம் அந்த பில்லிங் சைக்கிளுக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் பண்ணலன்னா உங்களுக்கு பெரிய ஒரு கடன் சுமையில் உங்களை கொண்டு போய் விட்டுரும். ஸோ பி கேர்ஃபுல். லெசன் 6, ட்ராக் எவ்ரி ருப்பி. நீங்கள் செலவு பண்ணுற ஒரு ரூபாயும் ஒரு அக்கௌண்டபிலிட்டிக்கு கொண்டு வாங்க. என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் என்னோடய ஃப்ரெண்டோட ஸ்டோரி சொல்லியிருப்பேன். அதாவது அவருடைய சம்பளம் வந்து 80,000. 16ஆம் தேதி அவன் அக்கௌண்ட்டில் பார்த்தது வெறும் 10,000 தான் இருக்குது. கேட்டால் அந்த 70,000 எப்படி போச்சுன்னே தெரியலன்னு சொல்கிறான். ஃபார் ட்ராக்கிங் யுவர் எக்ஸ்பென்ஸ் யூஸ் பாக்கெட் டேரி. இல்லைனா ப்ளே ஸ்டோரில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ட்ராக் பண்ணுற அந்த எக்ஸ்பென்ஸை எவ்ரி வீக் நீங்கள் ரிவ்யூ பண்ணுங்கள். ஸோ தட் யூ மே நோ வேர் யுவர் மெஜாரிட்டி ஆஃப் ஸ்பெண்டிங் கோஸ் டு. நீங்கள் ஏதாச்சும் அன்னெசரியாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா அப்போ உங்களுக்கு தெரிய வரும். ஸோ தட் யூ கேன் ஆப்டிமைஸ் யுவர் ஸ்பெண்டிங். லெசன் 7, டைவர்சிஃபை யுவர் இன்வெஸ்ட்மெண்ட். இங்கிலீஷில் சொல்லுவாங்க, டோன்ட் புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட். இது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை எல்லாம் ஒரே அசட்டில் போட்டிங்கன்னா இன்கேஸ் ஃப்யூச்சரில் அந்த அசட்டுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா உங்களுடைய மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் போயிடும். ஆஸ் அ பிகினராக வாட் ஐ ரெக்கமெண்ட் இஸ், நீங்கள் எப்படி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் டைவர்சிஃபை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட், தென் கோல்டு, தென் லிக்விட் ஃபண்ட்ஸ். ஸோ இது சிம்பிளாக இருந்தாலும் இது வெரி பவர்ஃபுல். லெசன் 8, ஹாவ் அ ஃபினான்ஷியல் கோல். நீங்கள் ரெகுலராக கன்சிஸ்டன்சியாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா யூ ஷுட் ஹேவ் அ ஸ்ட்ராங் காஸ். அதர்வைஸ் யூ வில் கீப் இன் பிட்வீன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபினான்ஷியல் கோல் இல்லாமல் நானும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ப்ராப்பரான ஒரு காசு இருக்காது. ஸோ அவங்க பாதிலையும் கிட் பண்ணிடுவாங்க. எந்த மாதிரி ஃபினான்ஷியல் கோலுக்காக நீங்கள் பிளான் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்காக பிளான் பண்ணலாம். இல்லைனா ஹையர் ஸ்டடீஸ், ஆர்எல்ஸ் உங்கள் மேரேஜஸ், இல்லை சிஸ்டர் மேரேஜ், இல்லை நீங்கள் வீடு கட்டுறதுக்காக பிளான் பண்ணலாம். இல்லைனா வெக்கேஷன் ட்ரிப்ஸ். ஸோ அதை மாதிரி நீங்கள் பிளான் பண்ணலாம். லெசன் 8, கீப் லேர்னிங் அபவுட் பர்சனல் ஃபினான்ஸ். த வேர்ல்ட் ஆஃப் ஃபினான்ஸ் ஆல்வேஸ் சேஞ்ச். எவ்ரி டைம் நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் வரும்போது புதுசாக சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க. ஸோ கீப் அப்டேட்டட். ஆல்சோ யூ கேன் ரீட் புக்ஸ்,
listen to podcasts, etc. Moreover, I have a WhatsApp VAB group where I am sharing free insights about personal finance. Also, I plan to connect weekly webinar. So, கீழே லிங்க் தர கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். Lesson 10. Money can buy time but not happiness. At the end of the day, money is just a tool to buy back your time. இங்கே நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, if you have more money, you will be more happier. அது அப்படி கிடையாது. Happiness will comes from building a good relationship and having a peace of mind. Keep in mind, money can solve only money kind of problem. என்னுடைய ஃபஸ்ட்டு 2 years ஆஃப் மை கரியர் இந்த 10 லெசன்ஸை அன்கான்ஷியஸ்லி என்ன அறியாமே நான் அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். தென் ஆஃப்டர் வாட்சிங் ஒன் எக்ஸ்பர்ட் இன்டர்வியூ தென் ஐ ஸ்டார்டட் டு அப்ளைங் திஸ் கான்ஷியஸ்லி. தீஸ் 10 lessons have shaped the way I approach money and I am confident இது என்னோடய லைஃப்பை மாற்றுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய லைஃப்பும் மாற்றும். ஸோ ஸ்டார்ட் டேக்கிங் ஆக்ஷன் ரைட் நவ்.